பேக் டு மை யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழில் கவாய் ஜேர்னலிங் ஸ்டஃப்ஸ் இல்லை ஜேர்னலிங் ஸ்டஃப்ஸே எப்படி ஹேண்ட்மேடாக வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். எந்த ஒரு விஷயம்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தேன் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது புரியலைல ஸ்க்ரீனில் வரதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது ஹேண்ட்மேட் கிடையாது, வெளியில் வாங்கின வாஷி டேப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷி டேப் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் லீவ் விட ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? உங்ககிட்ட இருக்க ஓல்டு நோட் புக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ராயிங் நோட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன ஷீட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நீங்கள் 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ப்ரஷ் பென்ஸ் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஸ்கெட்ச் இல்லை வாட்டர் கலர் எது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கவாய்ன்ற தீம் மெயினாக பேட்டர்ன்டு ஷீட்ஸில் தான் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு பேட்டர்ன் தான் வரைஞ்சிக்க போகிறோம். நான் இன்னைக்கு செக்ட், பிளெயின், டபுள் கலர், அதுக்கப்புறம் வேவ் இந்த பேட்டர்ன்லாம் தான் வரைஞ்சிக்கிட்டேன். ஜேர்னலிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் வாஷி டேப். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தீமில் வேணுமோ அதை நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கவாய் தீம்னு நீங்கள் கேட்டதுனால தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வாஷி டேப்பை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு டிப்ஸை நம்ம ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடுக்கு உங்களுக்கு மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லி ஒரு டேப் தேவை. இந்த மாஸ்கிங் டேப் உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ இந்த மாஸ்கிங் டேப்பை அப்படியே ஒரு டேபிளில் ஒட்டி விட்டு கட்டர் யூஸ் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா சேம் ப்ராசஸ் தான். ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். நான் அதில் யூஸ் பண்ணாத 2 கலர் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பிங்க் அண்ட் எல்லோ. பிங்க்கில் நான் இன்றைக்கி குட்டி குட்டி பவும், எல்லோவில் நான் இன்றைக்கி கிரேப்ஸும் வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக மாஸ்கிங் டேப்பில் வரையும் போது நீங்கள் என்ன வரைகிறீங்க அப்படின்றது அவேர்னஸே இருக்காது. ஸோ அதனால் இதில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நீங்கள். இப்போது இந்த மாஸ்கிங் டேப்பை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே நம்ம மாஸ்கிங் டேப்பை நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி பயப்படாதீங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஜேர்னலிங் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாஸ்கிங் டேப்பை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாரி வாஷி டேப். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தடும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாஸ்கிங் டேப்பை யூஸ் பண்ணி பண்ணுறது உண்மையிலேயே சூப்பராகவே இருந்தது. கடையில் வாங்கும் போது உங்களுக்கு தேவைப்படுற பேட்டர்ன் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பேட்டர்னில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காயின் ஸ்டிக்கர். இந்த காயின் ஸ்டிக்கருன்றது 90s கிட்ஸோட ட்ரீம்னே சொல்லலாம். உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ அதை நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கலர் பென்சிலை வச்சு அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்ககிட்ட காயின் இருந்தால் காயின் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு நாட்டு கரன்சி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ வேறு கண்ட்ரிக்கு போயிருந்தீங்கன்னா கூட அந்த காயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் ஒட்டிட்டு மேலே காயின் ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லி லேபிளும் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எப்போ நம்ம ஜேர்னலிங் பண்ணுறோமோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். காயினை எடுத்து அப்படியே நம்ம சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கணும். நான் இன்றைக்கி 6 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இது கவாய் தீம்ன்றதுனால உள்ள கவாய் ஸ்டிக்கர்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி இதில் நம்ம ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். சேம் ப்ராசஸ். உங்ககிட்ட ப்ரஷ் பண்ணிடலனா நீங்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வாட்டர் கலரும் இல்லை ஸ்கெட்ச் தான் இருக்குன்னா ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா பிளாக் பென் யூஸ் பண்ணி நம்ம கீழே பென்சிலில் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஹைலைட் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் இது எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு உங்களுக்கு எப்போ நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த 2மே பிடிக்கல, பிளெயினாக தான் வேணும்னா பிளெயினாக கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் காயின் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த காயின் ஸ்டிக்கர்ஸ் ஜேர்னலிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கவாய் ஸ்டிக்கர்ஸ். கவாய் ஸ்டிக்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி கவாய் ஸ்டிக்கர்ஸ் பிரிண்டபிள்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம். ட்ரேஸ் பண்ணும்போது பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளாக் பென்னை யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை அப்படியே அதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம செலோஃபின் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்கணும். செலோஃபின் டேப் ஒட்டுறதுனால டியூரபிலிட்டி நிறையாவே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாமல் பண்ணுங்கள். ஓகே,
இப்போது செலோஃபின் டேப் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் இன்னொரு செலோஃபின் டேப்பை மேலே ஓட்டி விட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்க போகிறோம். அண்ட் இந்த மெத்தட் ரொம்ப 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 ஈஸி. நமக்கு கவாய் ஸ்டிக்கர்ஸ் தான் ஜேர்னலிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன தீமோ அந்த தீமில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் விண்டேஜ் தீம் தான் பண்ணுறீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் தேவை. ஸோ சேம் மெத்தட் பின்ட்ரெஸ்ட்டில் போகிறீங்க, உங்களுக்கு என்ன தீமில் ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணுறீங்க, ட்ரேஸ் பண்ணுறீங்க, ஸ்டிக்கர் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது போஸ்டர் பேப்பர். இந்த கவாய் ஜேர்னலிங்கில் இந்த ஒரு பேப்பர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு தேவை ஒரு பேப்பரும் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட்டோ. இந்த ஷீட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது நார்மலாக உள்ள பாலித்தீன் பேக் தான். இதை கட் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த 3 கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. நேவி ப்ளூ, பர்பிள், பிங்க். ஃபஸ்ட்டு நம்ம நேவி ப்ளூவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கெட்சை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இதில் நீங்கள் பர்பிள் அடிச்சுக்கலாம். என்னடா காயுதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பிங்க் கலர் அடிச்சுக்கிறேன். இதுதான் ஆர்டராக இருக்கணும், இல்லை பிங்க், பர்பிள், நேவி ப்ளூ கூட ஓகே தான். இதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அழகாக இந்த கலர் ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம இதை திருப்பி நம்ம ஒரு பேப்பரில் ஒட்டி விட போகிறோம், ஓகேவா? ஆக்சுவலாக நான் இந்த ஹோல் வீடியோவில் இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணேனே சொல்லலாம். ஏன்னா இது ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே இந்த மெத்தட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலர் காம்பினேஷனை மறந்துடாதீங்க, ஓகேவா? இப்போது இதில் மெயினான ஸ்டெப் என்னென்னா, இது ரொம்ப வாட்டரியாக இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை காய விட்டுறணும். ஆனால் எனக்கு பொறுமை பார்த்தாம நான் அடுத்த ஸ்டெப்பை இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இதில் அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். டேப் பண்ணும் போது அப்படியே இது பார்க்குறதுக்கு கேலக்ஸி மாதிரி இருக்கும். ஸோ இதை டேப் அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி ரொம்ப கொலன்னு ஆயிரும் ஷீட் பார்க்குறதுக்கே. இப்போது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. இப்போ சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம சென்டர் பார்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் வெளியில் நீங்கள் வாங்கினா கூட கிடைக்காது. ஏன்னா இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஸ்டெப்பை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க குட்டீஸ், கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி ஸ்பேஸ் தீமில் நான் எல்லாத்தையும் இதில் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். ஸ்டார்ஸ், அப்புறம் பிளானட்ஸ் எல்லாம் வரைஞ்சேன். இது மட்டும் நான் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சேன், ஓகேவா? ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸை அப்படியே கிளிப் போட்டு வச்சுட்டு 3 பேப்பர்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்த தீம் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பண்ண போகிறது ஸ்டாம்ப் இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் முன்னாடி பண்ண பேட்டர்ன் ஷீட்டை எடுத்து அதுக்கப்புறமா இதை அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கட் பண்ணும் போது பேண்டைடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடும் நீங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணிங்கன்னா அப்படியே இது பார்க்குறதுக்கு பேண்டேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் ஸ்டாம்ப்ஸ். இந்த கேலக்ஸி தீமில் உண்மையிலேயே இந்த ஸ்டாம்ப் வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் பேப்பர் தான் நான் இந்த ஹோல் கவாய் ஜேர்னலிங்லாம் பண்ணி என்ஜாய் பண்ண ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாம்ப்ஸில் அந்த ஃபோனில் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஸ்டாம்பும் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக இருக்காது, பட் பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஃப்ரேம்ஸ் ஜேர்னலிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் உள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். ஃப்ரேம்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை பிளாக் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹார்டின், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் பேட்டர்னில் வேணுமோ அதெல்லாம் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். 4 ஃப்ரேம்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஹேண்ட்மேடாக ஜேர்னலிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த லீவில் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் 4 பேட்டர்னை வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம்ஸும் ரொம்பவே அழகாக வந்திருந்தது. நான் பண்ண ஹோல் ப்ராசஸில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போஸ்டருக்கு அப்புறம் இந்த ஃப்ரேம் தான் ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு எனக்கு. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஃப்ரேம்ஸும் ரெடி.
நம்மளோட கவாய் ஜேர்னலிங்கில் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் வாஷி டேப், போஸ்டர், ஸ்டாம்ப்ஸ், ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜேர்னலிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் நான் போலிங் வச்சுருந்தப்போ நிறைய பேர் ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் கவாய் தீமில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவில் ஹேண்ட்மேடாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச் உங்களுக்கெல்லாம் ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹாபீஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கலாம் ஸ்கூல் போகிறப்போ. அண்ட் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காட்டுங்க. இந்த லீவில் இதெல்லாம் பண்ணிட்டு போய் ஆக்சுவலாக ஜேர்னலிங்கில் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா. பட் உங்ககிட்ட ஒரு சார்ட் பேப்பரோ இல்லை ஒரு நார்மலான A4 ஷீட் இருந்தால் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டிலையே அழகாக செய்யலாம். அண்ட் இந்த ஹாபீஸை நீங்கள் டெவலப்பும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் இந்த லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். கமெண்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த தீம் போதும், வேறு ஏதாவது தீமில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கூட நான் பண்ண தயார் தான். ஸோ எந்த தீமில் வேணும் ஜேர்னல் அடுத்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் நம்ம சேனலை இப்போ பார்க்குற வாண்டுக தான் நிறைய ஜாஸ்தி இருக்கீங்க. இந்த லீவில் அம்மா கேட்டால் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணாமல் பேப்பர் வேணும், கம் வேணும், பென்சில் வேணும் இப்படி ஏதாவது கேட்டு இந்த மாதிரி ஹாபீஸ்லாம் டெவலப் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தான் பேரண்ட்டாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் கிட்ஸை அதை பார்க்க வச்சுட்டு அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுங்க. இல்லை அவங்களே பண்ணுறாங்கன்னா தாராளமாக அவங்களையும் பண்ண சொல்லுங்கள். நான் ஜென்ரலாக யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி ஜேர்னலிங் ஸ்டஃப்ஸ் யாராவது தமிழில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ கூட இல்லை. பட் ஜேர்னலிங் இன்ட்ரெஸ்டடாக நிறைய சுட்டீஸ் இப்போ இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். இல்லை நான் இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் ஜேர்னலிங்க்கு எசென்ஷியலாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சு ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வீடியோவில் நான் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலி நம்ம ஜேர்னலிங்கை ஹாஃப்வே பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கிளிட்டர்ஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் வேர்டிங்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். நான் இன்றைக்கி இது ஸ்கை தீம் அப்படின்றதுனால ஸ்கை இல்லை கேலக்ஸின்னு வச்சுக்கலாம். அந்த தீம்ன்றதுனால அதுக்கு ரிலேட்டடாக கோட்ஸ் எழுதிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த ஜேர்னலிங்கை நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த ஆனுவல் லீவை க்ரியேட்டிவான ஆனுவல் லீவாக ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து நான் நம்ம சேனலில் செஞ்சு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன கிராஃப்ட் பண்ணணும், எதை வச்சு பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் அப்படியே பண்ணி உங்களுக்காக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.